皆さんこんばんは。今日の文法を使って新しい読解を作りました。ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன கிராமர் படிக்க போகிறோமோ நான் அதை வச்சு ஒரு சின்ன காம்ப்ரிஹென்ஷன் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தொக்காய் புரியணும்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹஜி மாஷோ கினோ அசா கூச்சிக்கரா ஜூ இச்சிஜினி கக்கெத்தே காய்கிகா அரிமாஷ்டா. ಕಾಯಿಗಿನ ನಯ್ಯೋವ ಅತರಶಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಓ ಹಜಿಮೆರುತೋ ಇವು ಕೊತ್ತುದಿಷ್ಟ ದೆಮೋ ಇಸೋಗಶಿ ಮೋನೋದೆ ಮೆಮೋ ಓ ತುರು ಜಿಕನ್ಗ ಅರಿಮಾಶನ್ ದೇಷ್ಟ ಹೊಂಜಿತ್ಸ್ನ ಬೊಂಪೊದೇಸ್ ಇನ್ನಿಕನ ಗ್ರಾಮರ್ ಕರ ನೀಕಕ್ಕೆತೆ ತೋ ಇವು ಕೊತ್ತೋ ಮೋನೋ நம்ம கிளாஸோட ஃபர்ஸ்ட் கிராமர் பார்த்துடலாம். கரா டு நீ கக்கெத்தே. ஸோ கரா டு நீ கக்கெத்தே நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ரேஞ்ச் ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு நடுவில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிராமர் இது. ஓகே, ஃப்ரம் ஆகஸ்ட் டு செப்டம்பர், ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ ஒரு டைம் ஃப்ரேமை எக்ஸாக்டாக இல்லை, பட் ஒரு டைம் ஃப்ரேமை நம்ம சொல்கிறதுக்கு இந்த கரா டு நீ கக்கெத்தே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம் மே டைம் ஆர் பிளேஸ் கரா வித் நவுன் plus ni kakete. So noun plus kara plus noun plus ni kakete. Okay. Okay, நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அசா கூஜி கரா ஜூ இச்சிஜி நீ கக்கெத்தே கைகிகா அரிமாஷ்தா. தட் வாஸ் அ மீட்டிங் ஃப்ரம் 9 to 11. எனக்கு காலையில் 9 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் த்ரூ அவுட் மீட்டிங் இருந்துச்சு. டோக்கியோ கரா ஓசாக்கா நீ கக்கெத்தே ஓ அமேகா பொரிமாஷ்தா. எவ்ரி ரெயின்ஃபால் ஃப்ரம் டோக்கியோ டு ஓசாக்கா. ஸோ டோக்கியோலேருந்து ஒசாக்கா வரைக்கும் நல்ல மழை பெஞ்சுது. தேர்ட் ஒன் Kino kara kyo ni kakete kiwon ka sagarimashita. The temperature dropped from yesterday to today. So நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டா டெம்பரேச்சர் நல்லாவே ட்ராப் ஆயிருக்கு. ஓகே, லாஸ்ட் ஒன் கொனு சி இக்கிதேவா ஹரு கரா நட்சுனி கக்கெத்தே கான்கோக்கியக்குகா ஃபுயே மாசு. ஸோ இந்த பகுதியில் ஸ்ப்ரிங்லேருந்து சம்மர் வரைக்கும் டூரிஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் ஃப்ரேமையோ ஒரு பிளேஸையோ எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இந்த கராலேருந்து நீ காக்கத்தையே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொத்தவா பார்த்துடலாம். ஓகே, கைகி மீட்டிங் ஓ அமே ஹெவி ரெயின் கினோ எஸ்டர்டே கியோ டுடே கிவோன் டெம்பரேச்சர் சீக்கி ஏரியா ரீஜன் ஹரு ஸ்ப்ரிங் நட்ஸு சம்மர் கான்கோக்கியக்கு டூரிஸ்ட் ஃபுயேரு டு இன்க்ரீஸ். உங்களுக்கு கரெக்டு நீ காக்கத்தே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைட் ஃபார் ஜேஎல்பிடி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க, நீ காக்கத்தே ஒரு ஏ டு பி, ஏலேருந்து பி வரைக்கும் சொல்கிறதுக்கு தான் நம்ம நீ காக்கத்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ வரைக்கும்ன்றது நம்ம டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இச்சிஜி நீ காக்கத்தே அமேகா ஃபுத்தா. ஸோ எப்பயுமே நீ காக்கத்தை ஒரு டைம் ரேஞ்ச் சொல்ல போது கரா கூட சேர்ந்து மட்டும்தான் வரும். தனியாக வந்தால் நீங்கள் எக்ஸாமில் அது மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்துடலாம். ஹிரு இச்சிஜி கரா சாஞ்சி நீ காக்கத்தே அமேகா ஃபுத்தா. ஸோ இது கரெக்ட், பட் ஸ்டில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கரா டு மதேவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு காலையில் 9 o'clockலேருந்து ஈவினிங் 3 o'clock வரைக்கும் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நீங்கள் கராவை போட்டு எண்டிங் டைமுக்கு மதே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரா டு மதேக்கும் இந்த கரா டு நீ கக்கத்தைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒரு விஷயம் உங்களுக்கு 100% தெரியும், எனக்கு மீட்டிங் 3 o'clock வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லும்போது நீங்கள் கரா டு மதே யூஸ் பண்ணுவீங்க. சம்டைம் அப்ராக்சிமேட்டாக 3 o'clock முடியும், மேபி முன்னாடி முடிக்கலாம் அப்புறமா முடியலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ கக்கத்தே கரா டு நீ கக்கத்தே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோட செகண்ட் கிராமர் டு யூ கொத்தோ. To explain facts, decision, to summarize information often used in news, explanation, report. ஸோ நம்ம ஃபேக்டை சொல்கிறதுக்கு இந்த தோ இவு கொத்தோ நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு விஷயத்தை கண்ணால் காதால் கேட்கறத, நம்மளுக்கு தெரிஞ்சது உண்மையான விஷயத்த சொல்கிறதுக்கு இந்த தோ இவு கொத்தோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளெயின் ஃபார்ம் கூட தோ இவு கொத்தோ நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுவோம். தோ இவு கொத்தோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தல. ஃபர்ஸ்ட் ஒன், ಗಾಯ್ಗೊಕ್ಕು ಜಿನ್ಗ ಫುಯೆತ್ತೆ ಇರು ತೋ ಇವು ಕೊತ್ತೋಗ ನ್ಯೂಸುದೆ ವದಾಯ್ನಿ ನತ್ತೆ ಮಸ್. ದ ಫ್ಯಾಕ್ட் தட் ஃபாரினர்ஸ் ஆர் இன்க்ரீசிங் has become a நியூஸ் டாபிக். ஜப்பானில் ஃபாரின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ரீசன்ட் நியூஸில் ரொம்ப பேசுகிறாங்க. அண்ட் செகண்ட் ஒன், கைகி வா கோகோ கர ஹஜிமரு தோ இவு கொத்தோவோ புச்சோ கர கிக்கிமாஷ்தா. ஐ ஹர்ட் ஃப்ரம் த மேனேஜர் தட் த மீட்டிங் வில் ஸ்டார்ட் இன் த ஆஃப்டர்நூன். ஸோ என் மேனேஜர் கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன், மீட்டிங் மதியானத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் ஒன், ஷிக்கேன்கா என்கி சரேத்த தோ இவு கொத்தோவா ஹொಂತು ದಿಸ್ಕಾ. இஸ் இட் ட்ரூ தட் த எக்ஸாம் வாஸ் போஸ்ட்போண்டட்?
ஸோ இதுவுமே நம்ம வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம கேள்விப்படுறது, காதால ஒரு விஷயத்த கேட்டுட்டு ரிலையபிள் பர்சன் கிட்ட இருந்து காதால ஒரு விஷயத்த கேட்கறத நம்ம சொல்றதுக்கு இந்த தோ, இவ, கொத்தோவோ நம்ம அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. லாஸ்ட் ஒன். "কোনো কাইসা বা রাইগেৎসু কারা Zaitaku Kimu ni Naruto Iwu Koto desu." It is said that the company will shift to remote work from next month. ஸோ இதுவுமே நம்ம கம்பெனி கிட்ட இருந்து நான் இத கேள்விப்பட்டேன். இது மாரி ஆகப்போகுதுன்னு சொல்றதுக்கு தோ இவு கொத்து போட்டு அவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நம்ம இப்ப கொத்தப பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன். "கைகக்குஜின் ஃபாரினர்." "ஃபுயேரு" டு இன்க்ரீஸ். "நியூஸு" நியூஸ். "வதாய்" டாபிக். "கைகி" மீட்டிங். "கோகோ" ஆஃப்டர்நூன். "புச்சோ" டிபார்ட்மெண்ட் ஹெட். "என்கி" போஸ்ட்போன். "கைஷா" கம்பெனி. "ராய்கட்ஸு" நெக்ஸ்ட் மந்த். "ஜாய்தக்கு கிம்மு" ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே. நம்ம "தோ இவு கொத்து தேஸோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. "கைகி வா கோகுகர ஹஜிமரு தோ இமாஷ்தா." இங்க இந்த ஸ்கினாரியோல நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை சம்மரைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தோ இமாஷ்தா போட்டு நம்ம சொல்லக்கூடாது. இது எங்க கரெக்டா இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புச்சோவா கைகிவா கோகுகர ஹஜிமரு தோ இமாஷ்தா அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். பிகாஸ் மேனேஜர் சொன்னாங்க மீட்டிங் வில் ஸ்டார்ட் இந்த ஆஃப்டர்நூன், மதியானத்துக்கு மேல மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு என்னோட மேனேஜர் சொன்னாங்கன்னு நம்ம டைரக்ட்டா சொல்லப்போது, டைரக்ட் கொட்டேஷன் ஒருத்தவங்க இத சொன்னாங்க. நம்ம டைரக்ட்டா அவர் பேர சொல்லி சொல்லப்போது, இது தோ இவு கொத்தோ ஐ மீன் தோ இமாஸ நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன சம்மரைஸ் பண்றோம். இது மாரி நடக்க போகுதுன்னு சொல்றோம். நியூஸ்லயும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாரி டைம்ல தூ இவு கொத்தோ தேஸ் அப்படி போட்டு முடிப்பாங்க. நம்ம வீடியோட ஃபைனல் கிராமருக்கு வந்துட்டோம். மோனோ ஆர் மோன். ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஸ்போக்கன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நம்ம பேசுகிறதுக்கு இந்த கிராமர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஸ் வெல் ஒரு பர்சனல் ஃபீலிங்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு ரீசன் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்கு இந்த மோனோ ஆர் மோன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் மோனோ ஷிம்பாய் சுரு துக்கிமோ அருயோ. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஹியூமன்ஸ் தானே. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் நார்மல் டு டூ மிஸ்டேக்ஸ் வென் யூ ஆர் ஜஸ்ட் எ ஹியூமன் ஆஃப்டர் ஆல். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு அது மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம இந்த இந்த மூணும் ஸோ இதெல்லாமே ஒரு ரீசனாக ஒரு எக்ஸ்கியூஸாக வருது தானே. அதுக்கப்புறமா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால உங்களுக்கு கால் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி நம்ம பக்கம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நான் எதனால இந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்கு இந்த மோனோ ஆர் மோன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஃபார்ம் கூட மோனோ, அட்ஜெக்டிவ் கூட மோனோ ஆர் மோன், நான் அட்ஜெக்டிவ் கூட நான் கூட அஃபிக்ஸ் பண்ணி மோனோ ஆர் மோன். நம்ம மோனோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தல. ஃபர்ஸ்ட் ஒன். "அம்மைக்கா ஃபுத்தேரு மோனோ சொத்தோனி தெத்தக்கு அரிமாஸ்வன். பிகாஸ் இட் இஸ் ரைனிங் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவுட் சைட்." ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கனால எனக்கு வெளில போக விருப்பம் இல்லை. ஸோ இது வந்து நம்ம இங்கே ஒரு ரீசனாக சொல்கிறோம். செகண்ட் ஒன். "இசோகஷி மோனோ தீசுக்கரா சைக்கின் வா ரெண்டக்கு தெக்கிமாசன். பிகாஸ் ஐம் பிஸி ஐ ஹேவன்ட் ஏபிள் டு காண்டாக்ட் யூ ரீசென்ட்லி." நான் பிஸியாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு என்னால் காண்டாக்ட் பண்ண முடியலை. ஸோ இதுவுமே நம்ம இங்கே ஒரு காரணமாக சொல்கிறோம். தேர்ட் ஒன். "ஹஜிமெத்தேதா மோனோ ஷிம்பாய் ஷித்தெமு ஷிகத்தகா அரிமசன்." ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் வந்து தோற்று போனாலும் இது நார்மல் தான். இங்கே வந்து நம்ம ஒரு எக்ஸ்கியூஸாக நம்ம கொடுக்குறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால அந்த எக்ஸ்கியூஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஒன். "கொதமோதமோனோ நக்குனோவா ஃபுட்ஸுதேஸ்." ஸோ இங்கேயுமே அழுவது நார்மல். பிகாஸ் நான் குழந்தையா இருக்கிறேன் அப்படி சொல்கிறது. பிகாஸ் தேர் சில்ட்ரன். ஸோ இட்ஸ் நார்மல் ஃபார் தெம் டு க்ரை. ஸோ அவங்க குழந்தையா இருக்கனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். அவங்க குழந்தைன்னா இப்படி தான் அழுவாங்க அப்படி சொல்கிறது. நம்ம இப்போ கொத்துப பார்த்துல. ஃபர்ஸ்ட் ஒன். அம்மே ரெயின். ஃபுரு டு ஃபால். சொத்தோ அவுட் சைட். இசோகஷி பிஸி. சைக்கின் ரீசன்ட்லி. ரெண்டரக்கு கான்டெக்ட். ஹஜ்ஜிமெத்தே ஃபர்ஸ்ட் டைம். ஷிம்பாய் ஃபெயிலியர். கொதோமோ சைல்டு. ஃபுட்ஸு நார்மல். ஓகே. நம்ம மோனோவோட ஜேஎல்பிடி பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோ வந்து கேஷுவலாக பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுற கிராமர். ஸோ நீங்கள் அதை கொண்டுட்டு போய் ஃபார்மல் ரிட்டன் எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் கொடுத்தா ஃபார்மலாக ஒருத்தவங்க நியூஸ்லையோ நீங்கள் இமெயில் யாருக்கு எழுதுறீங்களோ அப்போ இந்த மோனோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கான்வர்சேஷனே அது கேஷுவலாக மாற்றிடும். விச் இஸ் வெரி ராங் ரைட். நீங்கள் ஒரு
உங்க மேனேஜருக்கு நீங்க மெயில் சென்ட் பண்ணும்போது மோனோ போட்டோ அது மாரி நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு காரணத்த நீங்க சொல்றீங்க. அதுக்கு மோனோ போட்டு நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஃபார்மல் எப்பயுமே நீங்க மோனோ யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கேஷுவலா நீங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது, உங்க ஃபேமிலி கிட்ட பேசும்போது நீங்க மோனோ யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அமேகா ஃபுத்தை மஸ்கரா இக்கிமாசன் மோனோ. ஸோ இது வந்து ரொம்ப ஃபார்மலான ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்குது. இங்க கொண்டுட்டு போய் நீங்க மோனோ போட்டீங்கன்னா, அந்த சென்டென்ஸே ஃபார்மலான சென்டென்ஸ அது கேஷுவலா சேஞ்ச் பண்ணிடும். ஸோ கொறைவ தாமிதாயோ செகண்ட் ஒன் அமேகா ஃபுத்தே இருமோனோ இக்கிமாசன். ஸோ இது நம்ம கேஷுவலா நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம சொல்றோம். மழை பெஞ்சுட்டு இருக்கனால என்னால வர முடியாது. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்த்த 3 கிராமருமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இஷோனி நிஹோங்க வெங்கோஷித்து கம்பரிமா ஷோ. சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி ஜேஎல்பிடி அண்ட் 3 கிராமர் அண்ட் ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. நீங்களுமே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நாளைக்கு 3 கிராமர்ஸோட ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.